அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த அடல்ட்ரி. திருமணத்திற்கு மீறிய உறவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டிஸ்கஸ் த அஃபென்ஸ் ஆஃப் அடல்ட்ரி வித் ரீசன்ட் டெவலப்மெண்ட். திருமணத்திற்கு மீறிய உறவு மற்றும் தற்போதைய நிலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மிக மிக முக்கியமான கான்செப்டும் கூட பிஎன்எஸ்ல. ஆனால் இது இப்போ பிஎன்எஸ்லேருந்து நீக்கப்பட்டு விட்டது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பீனல் கோடு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நீக்கரவு செய்யப்பட்டது எடுத்துட்டாங்க. இந்த ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா 2018 இந்த செக்ஷன் 497 ஆஃப் ஐபிசியை தூக்கிட்டாங்க. தற்போது இந்த செக்ஷன் 2018 பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஆகிவிட்டது. பிஎன்எஸ் வந்தபோது இந்த செக்ஷன் இல்லாமல் தான் வந்ததுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக முக்கியமாக இந்த கான்செப்ட் இருந்தே ஆகணும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அடல்ட்ரினா என்ன? சிம்பிளாக சொல்லப்போனால் வேறொருவர் கணவரின் மனைவியை புணர்ச்சி செய்வது அப்படின்ற மாதிரியான கான்செப்ட். இந்த ஒரு 4 லைன் படிக்கணும் பாருங்களேன். குறிப்பாக திருமணத்திற்கு புறம்பான உறவை குறிக்கிறது. திருமணத்திற்கு புறம்பானதுன்னா என்ன? ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்டர் கோர்ஸ் நடந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் அப்படின்னு யார் சொல்றது? செக்ஷன் 497 சொல்லுது. இப்போ சி இருக்கு, சியும் ஏவும் புணர்ச்சி பண்ணுது. இந்த சி பார்த்தீங்கன்னா டியுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லீகல் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா 497 டிஃபைன் பண்ணி சொல்லுது. ஆனால் இந்த கேஸ் ஸ்டடி வந்ததுக்கு அப்புறமா இது இல்லீகல் அல்ல அப்படின்ற மாதிரியான கான்செப்டோட முடிஞ்சு போச்சு. பெண்களுக்கு தனி உரிமை உண்டு, ஆண்களுக்கும் தனி உரிமை உண்டு, 2 பேரையும் பாகுபாடு பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டில் இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. குறிப்பாக பெண்களுக்கு புறம்பான உறவை குறிக்கிறது. 2018 முன் திருமணத்திற்கு புறம்பான உறவு ஒரு குற்றம். இந்த மாதிரி ஒரு அதாவது செயலை பண்ணாங்கன்னா அது அஃபென்ஸாக கருதப்பட்டது. 2018 பின் அது தனிப்பட்ட உறவு பிரச்சனை. அவங்கவுங்களுடைய லைஃப்பை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க, அவர்களுடைய தேவைகளை அவங்கவுங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நீக்கரவு செய்யப்பட்டது. அது சட்டப்படி குற்றம் அல்ல. செக்ஷனே இல்லைன்னும் போது அது குற்றமாக கருத முடியாது. அவர்களை எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா தண்டிக்க இயலாது. தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் விவாகரத்திற்கான காரணமாகும் அற்புதமான ஒரு வார்த்தையோடு முடிச்சுட்டாங்க. இதை வச்சு வேணா டிவோர்ஸ் வேணா வாங்கிக்கலாம் நம்ம, ஆனால் அவங்கள எந்த விதத்திலையும் தண்டிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது தான் இந்த நவ் டேஸ் டெவலப்மெண்ட், ரீசன்ட் டெவலப்மெண்ட். 2018 பிறகு வந்த கான்செப்ட். அதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பூதாகரமான ஒரு செயலாக இது இருந்துச்சு, பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. போலீஸ்காரங்களுக்கும் அட்வொகேட்ஸுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் இதன் மூலமாக வந்தது, ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் இல்லாததுனால சொசைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுமூகமாக போயிட்டுருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதனா ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டுட்டா போதும், உன்னை நான் விபச்சாரத்தில் பூச்சி உள்ளே போட்டுருவேன்னு ஒரு மிரட்டுவார். அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இப்போ அவங்க வாயிலேருந்து வர்றது கிடையாது. காரணம் ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக கட்டுப்படுத்திடுச்சு. பல நன்மைகளும் இருக்குது, ஒரு சில தீமைகளும் இருக்குது. அதாவது தனிப்பட்ட மனிதருடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம். திருமணத்திற்கு புறம்பான உறவு ஒரு நெறிமுறை தவறு. அது ஒரு நெறிமுறை தவறு, மோரல் ராங் தானே கண்டி. அது சட்டப்படி குற்றம் அல்ல, லீகல் அஃபென்ஸ் அல்ல. எந்த கேஸ் ஸ்டடியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க? ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் ஸ்டடி இல்லாமல் இந்த டாப்பிக்கை எழுதுனா அது வேலிடே இல்லை.
கேஸ் ஸ்டடியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேஸ் ஸ்டடி இல்லாத உங்க பேப்பர் வேலிட் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க சாதாரண படிப்பு படிக்கல, நீங்க லா படிக்கிறீங்க. சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சும்மா கதை விட்டுக்கிட்டு திரியிற வேலைலாம் இதுக்கப்புறம் வச்சுக்காதீங்க. இந்தியாவில் இப்படி முறை தவறிய புணர்ச்சி நடத்தல் ஒரு குற்றமாக கருதப்பட்டது எப்போ வரைக்கும்? 2018 முன்னர் வரைக்கும். ஆனால் முறை தவறி நடந்த ஆணுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுப்பாங்களே கண்டி பெண்ணுக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டார்கள். செக்ஷன் 497 டிஃபைன் பண்ணி சொல்லுது. இந்த இடத்துல தான் பிரச்சனை எழுதுது. இது என்ன பெண்ணுக்கு தனி நீதி, ஆணுக்கு தனி நீதி? ரெண்டு பேருமே சமம் தானே? யாரு சொல்றது? செக்ஷன் 15 சொல்லுது. அதாவது ஆர்டிகல், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா, பாலின அடிப்படையில் பாகுபாடு இல்லை. செக்ஷன் 14 அதாவது ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? எல்லாருமே சமத்துவம் தான், இருபாலரும் சமத்துவம் தான். ஆர்டிகல் 15 பாலின அடிப்படையில் பாகுபாடு காண்பிக்க கூடாது. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா, தனிநபர் சுதந்திரம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த 3 ஆர்டிகலும் ஒன்னா சேர்ந்து அடிச்சு தும்சம் கலப்புனது தான் இந்த செக்ஷன் 497 ஆஃப் ஐபிசி. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய வலிமை என்னன்னு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் பேஸ் ஆஃப் லா. அதுல ஏதாச்சும் சொல்லப்பட்டிருந்து சப்ஸ்டாண்டிவ் லால பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தவறுதலாக அல்ட்ரா வைரஸான ஒரு செக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த செக்ஷனை மிக எளிமையாக நீக்கிடலாம். அப்படின்றதுக்கான காரணம் தான் இந்த செக்ஷன் 497 ஆஃப் ஐபிசி அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 அரே பண்ணிக்கிட்டே வரணும். அடல்ட்ரி என்பது குற்றம் அல்ல, அது தனிநபர் சுதந்திரம். இதுக்கப்புறம் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அது அவர்களுடைய விருப்பம், ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு போட்டோம், அவர்களுடைய தேவை. அது அசிங்கமாக பார்க்கறது கூட குற்றம் தான், அது அவர்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அது அதெல்லாம் பார்த்து தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. வேலை நாடுகளில் நடக்கிற மாதிரி அவர்களெல்லாம் விட்டுருக்கிற மாதிரி ஒரு சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய குற்றமாக தான் பார்க்கப்படுகிறது இன்றளவும் கூட. அது அவர்களுடைய நாட்டுடைய இறையாண்மையை பொறுத்து இருக்கு, அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷனை பொறுத்து மாறிடும். அதெல்லாம் நம்ம நாட்டினுடைய நிலை இதுதான். பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவரின் சொத்து அல்ல, ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்கள வச்சு நடத்துறது. நீ வெளில போகக்கூடாது, உங்களுடைய மதர் வீட்டுக்கு போகக்கூடாது, எதனா கடைக்கு போனால் கூட என்னை கேட்டுட்டு தான் போகணும். இந்த மாதிரியான ஒரு விஷயம், சொத்து மாதிரி, ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செக்ஷன் இருக்கிற வரைக்கும். இந்த செக்ஷன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கிடைச்சிதுன்றதுல சிறிதளவும் ஐயம் கிடையாது. இதை யாரும் என்டைட்டில் பண்ணலை, அதாவது அடல்ட்ரி பண்ணுங்கன்னு யாரும் என்டைட்டில் பண்ணலை. ஆனால் சுதந்திரத்தை தடுக்காதீங்கன்றது தான் நம்மளுடைய கான்செப்டாக இருக்குது. யாரும் போயிட்டு தவறான நடந்துக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நடந்துக்கிட்டாங்கன்னா அதை தப்பாக பார்க்காதீங்க, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் அப்படி பூதாகரமாக பார்க்காதீங்க. அதனால் வேறு எந்த அஃபென்ஸும் நடக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. குழந்தைங்களை கொன்னுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, தப்பு அதெல்லாம். சரி, ரைட். இப்போ இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்துடலாம். ஜோசப் ஸ்டைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ன சொல்ல வருது? மறுபடியும் இதையே தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆண் மற்றொருவரின் மனைவியுடன் அவரது கணவரின் அனுமதி இல்லாமல் உறவு வைத்து கொண்டால் அது அடல்ட்ரி ஆகும். அடல்ட்ரிக்கு உண்டான பதத்தை இந்த இடத்துல சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பார்த்தீங்கன்னா பெண் குற்றவாளி அல்ல, ஆண் மட்டும்தான் குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார், செகண்ட் ஒன் சொல்கிறாங்க. கோர்ட் என்ன அப்சர்வேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 497 பெண்ணை கணவரின் சொத்து போல கருதுகிறது. ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா கணவருடைய சொத்து போல கருதுது. கல்யாணம் பண்ணி குத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், பின்னாடியே தெரிய வேண்டியது தான். இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் தெரிய வேண்டியது தான். ஒரு நிழல் மாதிரி, ஒரு ஷேடோ மாதிரி அவங்க தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய சுதந்திரம் ஃபுல்லாக பறி போயிடுது. திருமணத்திற்கு பின்னர் அவர்களுடைய சுதந்திரம் பறி போய் விடுகிறது. அதனால் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு பார்த்தீங்கன்னா நேர் எதிராக இருக்குது, அதோடு இணங்கி போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ட் அப்சர்வ் பண்ணுது. பெண்கள் தங்களது உடல் மற்றும் வாழ்க்கை மீதான தனிநபர் சுதந்திரம் உடையவர்கள். அவர்களுடைய உடல் தேவைகள், அவர்களுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்கள் யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவு தான், மற்றவரை சார்ந்தது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும்
சமூக நெறிமுறைகள் சட்டத்தின் பெயரில் பெண்களின் சுதந்திரத்தை குறைக்க கூடாது. நீ வந்து ஒரு பெண், அதனால இப்படிதான் நடந்துக்கணும். கணவனுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிறது தான் உன்னுடைய மிக முக்கியமான கடமை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவர்களுடைய சுதந்திரத்தை குலைப்பது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 அப்படியே வயலேட் பண்ணுது. ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக மீறுது. அதே போல் ஆர்டிகல் 14 பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக மீறுது அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்டை கொண்டு வராங்க. ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. செக்ஷன் 497 இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என அறிவிக்கிறாங்க. அதாவது இனி அடல்ட்ரி குற்றம் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த கேஸ் ஸ்டடியில். ஆனால் அது விவாகரத்திற்குண்டான ஒரு காரணமாக அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விடுறாங்க. அது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அடல்ட்ரி என்பது கிரிமினல் அஃபென்ஸ் அல்ல, அது சிவில் கான்சிக்வன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. சிவில் கேஸில் மட்டும்தான் இதை உபயோகப்படுத்த முடியும், கிரிமினல் கேஸில் உபயோகப்படுத்த முடியாது. தெளிவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது மிக அருமையாக புரிஞ்சிக்கக்கூடிய கான்செப்ட்ன்றதுனால இதோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.